ஊர்ல ஒரு கல்யாணம் விடுறது இல்ல போல இருக்கு. போங்க. வணக்கம் மூர்த்தி. வாங்க வாங்க. பொண்ணு ஒரு வழியா கரையேத்திட்ட போல இருக்கு. ஆமாங்க. மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறாரு? பிரியா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில இன்ஜினியரா இருக்கிறாரு. மாசம் 4000 ரூபாய் சம்பளம். அப்புறம் அப்பா அம்மா அண்ணன் தங்கச்சி இந்த மாதிரி புடுங்களே கிடையாது. போங்க. இந்த பக்கம் டிஃபன், அந்த பக்கம் பாத்ரூம். போங்க. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கிக்கங்க. என்னது இது? ஏன் சார், சாதாரண கல்யாணங்கள்ல பரிசா கவர் கொடுப்பாங்க, இல்ல கழுத்துக்கு சங்கிலி போடுவாங்க. நீங்க என்ன மாப்பிளைக்கு இரும்பு சாவியை கொடுக்குறீங்க? அவருக்கு என்ன காக்கா வலிப்பா? இது ஸ்கூட்டர் சாவி சார். புது ஸ்கூட்டர் வெளியில நிக்குது. இது கிஃப்ட் இல்ல, லஞ்சம். நாளைக்கு பில்டிங் கட்டும் போது சிமெண்ட்ல கலப்படம் செய்யறதுக்காக இப்பவே நீங்க எனக்கு தர லஞ்சம். ஏங்க போங்க. அத வாங்கிக்கங்க. புதுசா ஒரு ஸ்கூட்டர் வாங்கணும்னா 30,000 40,000 ஆகும். பேசாம வாங்கிக்கங்க. சார் சொல்லிட்டேன்ல, தயவு செஞ்சு போ. நான் என்ன சொல் ப்ளீஸ். பெரிய அடிச்சது ஒரு பக்கத்து விட்டுருக்காங்க. ஐயோ ஐயோ, அந்த ஸ்கூட்டரை மட்டும் வாங்கி இருந்தா நானும் கத்துக்கிட்டு ஸ்டைலா ஊரை சுத்தி வந்திருப்பேன். உழைக்க தெரியாத ஆளா இருக்கிறாரு மாப்பிள. எவ்வளவு நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு. நீங்க வாய மூடுங்க. ஒரே புழுக்கமா இருக்குல்ல? இல்லையே, அதான் ஃபேன் ஓடுதே. ஆமா, ஃபேன் ஓடுது. ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, ஏசி வாங்கி வச்சிருக்க கூடாது? இன்ஜினியர் தான், ஆனா நான் வாங்குற சம்பளத்துல ஏசி வாங்க முடியாது. அதுக்காக வருத்தப்படாத, நம்ம மனசுதான் நமக்கு ஏசி. ஜில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிச்சா நல்லா இருக்கும். ஃப்ரிட்ஜ் இல்லையா இங்க? உமா, நம்ம வீட்டுல ஏசி கிடையாது, ஃப்ரிட்ஜ் கிடையாது, டிவி, டேப் ரெக்கார்டர், விசிஆர் எதுவும் இல்ல. ஓ, இதெல்லாம் நீங்க ஏன் வாங்கி வைக்கலன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. வீட்டுல யாரும் இல்ல பாத்துக்கிறதுக்கு தானே. அதான் இப்ப நான் வந்துட்டேன்ல, இனிமே ஒண்ணு வாங்கலாமே. இல்ல, இதெல்லாம் என் சம்பளத்துல வாங்க முடியாது. அப்ப இந்த வீட்டுல ஒண்ணுமே இருக்காதா? ஏன் இருக்காது? உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன், நான் இருக்கேன். உமா, நான் ஆபீஸ் புறப்படுறேன். ஆமா, என்னமோ கை நிறைய சம்பாதிச்சுட்டு வர மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிட்டு போறீங்க. சரி, நான் கிளம்புறேன். என் மாமுலங்க. எது? அதான். என்னங்க இது, குழந்தைங்க இருக்காங்க? குழந்தைங்க இருந்தா என்ன? இருந்தா என்னவா? அட, பொட்டு வைக்க சொன்னா இவ்வளவு வைக்கப்படுற? பொட்டா? ஆமா. என்னமோ போங்க. நான் வேற என்னமோ நினைச்சேன். பணக்காரங்க எல்லாம் வெளியே போகும்போது இப்படி பொட்டெல்லாம் கேட்க மாட்டாங்களாம், முத்தம் தான் கேட்பாங்களாம். உமா, நீ கூட ஸ்டிக்கர் போட்ட விட்டுட்டு அழகா குங்குமம் வச்சுக்க கூடாதா? ஸ்டிக்கர் போட்டு வச்சாதான் மத்தவங்க நம்மள பத்தி வசதியானவங்க நினைச்சுக்குவாங்க. குமாரு, சுமதி ரெடி ஆயிட்டாங்களா? வாங்க போலாம். உமா, நான் குழந்தைங்கள ஸ்கூல்ல விட்டுட்டு அப்படியே ஆபீஸ் போயிடுறேன். நீ மார்க்கெட்டுக்கு போயிட்டு பஸ்லயே வீட்டுக்கு போயிடு. என்ன பஸ்ல நம்மள அழைத்து சொல்றீங்க? கல்யாணம் இந்த 7 வருஷத்துல தினமும் டாக்ஸில போயிட்டு வந்துட்டு இருக்கிற மாதிரி. ரோடுமா? என்ன ரோட்ல? நீங்க மட்டும் பஸ் சத்தமா சொல்லலாமா? மத்தவங்க கேட்ட நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? சரி, நான் வரேன். ஏங்க அந்த டிஃபனை மிச்சம் வைக்காதீங்க, எல்லாத்தையும் சாப்பிட்டுருங்க. 2 பெண்டாட்டிக்காரன் தற்கொலை. இவன் ஏன் தற்கொலை பண்ணிக்கிறேன்? முட்டா பைய. என்னங்க? என்ன? நான் தான் ஊர்ல இருந்து வரேன் போன் பண்ணிட்டேன்ல, நீங்க ஏன் ஸ்டேஷனுக்கு வரல? ஆமா, ஊர்ல யாரும் பெக்காத பிள்ளையை நீ பெத்து விட்டா உனக்கு கூட ஸ்டேஷன் வரணுமா? ஓடி. இந்தாங்க மாமா காஃபி. எப்பக்கா வந்த? இப்பதான். என்னடி ஆச்சு உனக்கு? என்ன மன்னிச்சிருக்கா, என் மேல எந்த தப்பு இல்ல, மாமாதான். குழந்தை தூக்கிட்டு உள்ள போ. நான் குழந்தை பெத்துக்கு ஊருக்கு போனா உங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனேன். அவளை போய் இப்படி பண்ணிட்டீங்களே. செய்யறதை செஞ்சுட்டு ரொம்ப சுலபமா பேசுறீங்களே. நீங்க செஞ்ச மாதிரி நான் தப்பு செஞ்சிருந்தா செருப்பால் அடிப்பேன். நான் 1000 தப்பு செய்வேன். நீங்க 1000 தப்பு செய்வீங்க, ஆனா என் தங்கச்சி வாழ்க்கைக்கு வழி வழி என்ன? உன் கழுத்துல கட்டின மாதிரி உன் தங்கச்சி கழுத்தினும் லைசன்ஸ் கட்டிட வேண்டியதுதான். என்னடி கண்ணீர் வடிக்கிற?
வரதட்சணை இல்லாம இப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை உன் தங்கச்சிக்கு கிடைக்குதுன்னு சந்தோஷப்படு. எங்கடி முந்திரி பருப்பு? நான் எந்திரிக்கும் போது எல்லாம் ரெடியா இருக்கணும், உனக்கு தெரியாதா? முந்திரி பருப்பு தீந்துருச்சுங்க. குளிச்சிட்டு போய் வாங்கிட்டு வரலாம்னு இருந்தேன். நான் குடிக்கிறத விட குளிக்கிறது உனக்கு ரொம்ப முக்கியமா போச்சு இல்ல? இனிமே இப்படி நடக்காதுங்க. ஊத்துலி ஏன்டி இவ்வளவு ஊத்துற? எனக்கு தெரியும், நான் முழிச்சிட்டு இருந்தா ஊறுகாய் கொண்டு வா, சிப்ஸ் கொண்டு வான்னு உன்னை தொந்தரவு பண்ணுவேன். ஒரே அடியா பிளாட் ஆக்கிட்டா உனக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். அதனால தானே. சரிங்க, நீங்களே அளவு சொல்லுங்க. ஏண்டி இவ்வளவு வருஷமா என் கூட குடும்ப நடத்தி குப்பை கொட்டுற? ஊத்துற அளவு கூட உனக்கு தெரியாது. அளவு கத்து கொடுக்கறப்பா. ஏண்டி உன் புருஷன் நான் தான் உனக்கு தெய்வம். நான் சொன்னதை செய்யாம சாமி கும்பிடுறது ரொம்ப அவசியமா? இல்லைங்க, நீங்க சொன்ன மாதிரி ஸ்வீட் காரெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். வெத்தலை பாக்கலாம் வாங்கி வச்சிட்டியா? வாங்கி வச்சுட்டேன். வர்றவங்க எல்லாம் பெரிய மனுஷனுங்க, ஞாபகம் வச்சுக்க. என்ன என்ன வரவங்க என்ன கேட்கறாங்க? ஹலோ மணி, எங்க நீங்க வராம இருந்தீங்களோன்னு நினைச்சேன். அது எப்படி சொல்லிட்டு வராம இருப்போமா? ராவு காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிரும். வாங்க, உங்களுக்காக எல்லா ஏற்பாடும் ரெடியா பண்ணி வச்சிருக்கேன். உட்காருங்க, பேச வேண்டியதை பேசி முடிச்சிடலாங்களா? இதுல பேசுறதுக்கு என்ன இருக்குது? நீங்க சொல்ல போறீங்க, நாங்க கேட்க போறோம். ஏய், வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? ஆடி அசிஞ்சு வை, சீக்கிரம் வைடி. என்னது சிகப்பா? ஜிலேபி எனக்கு ஒத்து வராதுங்க. சுகருங்களா? ஏய், சுகருங்கிறாருல, ஸ்வீட்டை கொண்டாந்து வச்சிருக்கீங்க. போய் சக்கரை காப்பி எடுத்துட்டு வா, போடி. சரிங்க. ஸ்ட்ராங்கா கொண்டு வாங்க. கொண்டு வருவா. வந்த வேலையை விட்டுட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களே, முதல்ல பாயிண்ட்டுக்கு வாங்க. சொல்றதுக்கு என்னங்க இருக்குது? பாயிண்ட்டுக்கு 100 ரூபாய் கட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுல யாரும் கடன் சொல்லக்கூடாது. எடுத்துங்க. என்னங்க இது காபி? சூடே இல்லாம இருக்கு, முந்தானத்து போட்டதா? சூடு இல்லையா? ஏண்டி உன்னை சுகர் இல்லாம தானே எடுத்துட்டு வர சொன்னேன், சூடு இல்லாம உன்னை எடுத்துட்டு வர சொன்னேன். என்னடி எய்த்து பேசுற? ஆடி நாயே. கால்ஃப்ளவர் 5 ரூபா முட்டைக்கோசு கிலோ, 8 ரூபா. தக்காளி 8 ரூபா கிலோ. இங்கிலீஷ் காய்கறி எல்லாம் வாங்கி வைக்கிறதே இல்லையா? இருக்குதம்மா. சரி, தக்காளி 1 கிலோ போடு. தமிழ்நாடு பரிசு சீட்டு 1 லட்சம் 1 ரூபா. 1 லட்சம் 1 ரூபா. காக்கல போட்ட 1 லட்சம் 1 ரூபா. ஒரு நிமிஷம் வந்துட்டேன். வாங்கம்மா, நாளைய குழுக்கள் முதல் பரிசு 1 லட்சம். 1 லட்சம் ரொம்ப கம்மிப்பா, காசு தானே கொடுக்குறோம். மணிப்பூர், அசாம், சிக்கிம், நேபாள் எதுல உள்ள 10 லட்சம் பேப்பர்ல படிச்சேனே. பூட்டான்மா. பூட்டானா? டிக்கெட் விலை என்ன? 10 ரூபா. வருஷத்துக்கு விலை ஏத்துறதா? பா என்னம்மா? பாரு, காய்கறி இன்னைக்கு வேணா, நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். யோ பாத்தியா, காய்கறி வாங்க வச்சிருந்த காசுல லாட்டரி சீட்டு வாங்கிடுச்சு. நல்ல பொம்பளை. இந்தா. மா கிளிப்புமா? ஏன்டா 10 ரூபாய்க்கு ஒரு கிளிப்பு கொடுக்க கூடாதா? டெய்லி யாரா கொடுக்குற? ஏய் உமா, கீதா, உமா இங்க வா. எவ்வளவு நாளாச்சு பாத்து? 4 வருஷம் ஆச்சு. ஸ்கூல் படிப்பு முடிச்சிட்டு எங்க பார்த்தோம்? ஆமால, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். 2 குழந்தைங்க. ஆமா, உன் புருஷன் என்ன வேலையில இருக்காரு? உண்மையை சொன்னா நம்மள பத்தி கேவலமா நினைச்சிருவாளோ? எதுக்கு விகட்ட போய் அதெல்லாம்? எக்ஸ்போர்ட், பெரிய பிசினஸ், ரொம்ப பாப்புலர். என் மேல உயிரே வச்சிருக்காரு. எக்காக 4 பங்கா 2-3 கார் வாங்கி கொடுத்திருக்காருன்னா பாத்துக்கேன். ஆனா உன்னை பார்த்தா தெரியவே இல்லையே. எனக்கு சின்னதுல இருந்து இதெல்லாம் பிடிக்காத கீதா, நான் ரொம்ப சிம்பிள் ஆச்சே. 4 கார் வச்சுட்டு நடந்து வரேனா? அவ்வளவு சிம்பிளா நீ? அது வந்து கீதா, 2 குழந்தைங்க ஆயிப்போச்சா, உடம்பு கொஞ்சம் சத போட்டுருச்சு. அதான் டெய்லி காலையில கொஞ்சம் நடந்தா மெலிவேன்னு அவர் சொன்னாரு. அதான் நடந்து போயிட்டு இருக்கேன். உன் வீடு எங்க இருக்கு? அண்ணா நகரியே. வா, கார்ல டிராப் பண்றேன். ஐயோ, நடந்து போனோம் தானே, கார்லயே வரல. ஒரு நாள் கார்ல போனா வெயிட் ஒண்ணு ஏறாது. வா போலாம், பேசிக்கிட்டே போலாம்ல. இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு கீதா? என்னடி ஒண்ணு பேசாம வர? ஒண்ணு இல்ல. இந்த கார் என்ன விலை இருக்கும்? கிண்டலா? 4-5 கார் வச்சிருக்கேன், உனக்கு கார் விலை தெரியாதா? இல்ல, இதே மாதிரி ஒரு கார் போன வாரம் வாங்கணும். அதான் விலை முன்ன பின்ன இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். ஐயோ, பேசிட்டே ரொம்ப தூரம் வந்துட்டோம். எங்க உன் பங்களா? அதான் தேடிட்டு இருக்கேன். உன் பங்களாவை நீயே தேடுறியா? என்ன விஷயம் தெரியுமா? 2-3 பங்களா இருக்கு எனக்கு.
அத சமயத்துல யாருன்னா கேட்டா நானே குழம்பிடுவேன். இதான் நிறுத்து. இதுதான் என் பங்களா. எங்க இந்த வாட்ச்மேன்? அட, ஒழுங்கா வேலை செய்யாம ஊர் சுத்த போயிட்ட போல இருக்க. உன்னை அழைச்சிட்டு போய் வீடுலாம் சுத்தி காமிக்கலான்னு பார்த்தா சாவி என்கிட்ட இல்லையே. சாவி என்கிட்ட இருக்கு. இது ஏன் பங்களா. உமா, நீ படிச்சப்ப எப்படி இருந்தியோ அதுல இருந்து கொஞ்சம் கூட மாறல. ஏன் இப்படி போய் சொல்லணும்? நீ வசதியானவன்னு போய் சொன்னாதான் நான் உன்னை மதிப்பேன் நினைச்சியா? உன் புருஷன் ஒரு பெரிய பிசினஸ் மேன் சொல்லி நீ என்ன மட்டும் ஏமாத்தல. உன் புருஷன் அவர் பாக்குற வேலை எல்லாத்தையும் அவமானப்படுத்திட்ட. உமா, அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு சொர்க்கமா தெரியணும். இல்லன்னா வாழ்க்கையே நரகமாயிடும். இனிமேலாவது இருக்கிறத வச்சுட்டு திருப்தியாரு. இல்லன்னா என்னைக்காவது ஒரு நாள் உன்னையே நீ ஏமாத்திக்குவ. பாவி, நடு ரோட்ல அம்போன்னு விட்டுட்டு போயிட்டான். இருக்கிறத வச்சு திருப்தி அடையணுமா? பெருசா சொல்லிட்டு போறான். எனக்கு தெரியாதா? நமக்கு வசதி இல்லைன்னு தெரிஞ்ச உடனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவளை சொல்லி தப்பு இல்ல. கை நிறைய சம்பாதிக்க தெரியாத என் புருஷனை சொல்லணும். என்னவோ போங்க. இருக்கேன். வாய் நிறைய கூப்பிடுறதுல ஒண்ணும் குறைச்சல்ல. இத வந்துட்டங்க. உமா, ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம்? ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருந்தது, அதோட. ஆமா, பெரிய வேலை. கொடுக்கிற சம்பளம் வாய்க்கும் வயத்துக்கும் பத்தல. இவ்வளவு சிரமப்பட்டு இந்த வேலை செய்யணுமா? வழக்கமான உன் பல்லவி ஆரம்பிச்சிடாத. ஆபீஸ்ல வேலை இருந்தது மட்டும் இல்ல, நடந்தே வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நடந்து வந்தீங்களா? பஸ் என்னாச்சு? பஸ் எல்லாம் ஓடல. டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி சம்பளம் கேட்டு ஸ்ட்ரைக் பண்றாங்களாம். பாத்தீங்களா? அப்ப சம்பளம் பத்தலன்னு நான் மட்டும் சொல்லல. ஏங்க, நீங்க நடந்து வர்றது அக்கம் பக்கத்துல உள்ளவங்க பார்த்தா என்ன நினைச்சுக்குவாங்க? பந்தாவா ஆட்டோல வர வேண்டியதானே? ஆட்டோல வந்தா 30-40 செலவாகும். அந்த பணத்தை மிச்சப்படுத்தினா டேப் ரெக்கார்டர் வாங்கலாம்ல, அதான் நடந்து வந்தேன். ஒரு சின்ன டேப் ரெக்கார்டர் வாங்க இவ்வளவு கஷ்டப்படணுமா? என்ன செய்யறது? தேவை நிறைவேறணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். சொன்ன கேட்க மாட்டேங்கிறீங்க. மத்தவங்கள மாதிரி நீங்களும் லஞ்சம் வாங்குறீங்கன்னா இப்படி எல்லாம் சிரமப்பட வேண்டியது இல்லல்ல. சிரமப்படாம இருக்கலாம், ஆனா நிம்மதி போயிடும். சரி சரி, ஆமா, இன்னைக்கு நம்ம கல்யாண நாள், அதை மறந்துட்டியா? வருஷத்துல வர்ற ஒரே ஒரு சந்தோஷமான நாள், அதை நான் மறப்பேனா? குழந்தைங்களை எல்லாம் தூங்க வச்சாச்சு, நீங்க போய் குளிச்சுட்டு வாங்க. நான் வந்துடுறேன். உமா, இந்த பூ விழுறத பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. இயற்கையை நமக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்குல்ல? வெறும் பூவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்புறம் நிறைய வெள்ளி காசா போட்டு ஆசீர்வாதம் பண்ணி இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல. புரியுதுங்க, எனக்கு புரியுது. இதுக்கு எப்ப பார்த்தாலும் பணத்துலதான் குறின்னு தானே சிரிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உமா, தினமும் நம்ம கல்யாண நாள் அந்த எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீ எப்பவும் என் பக்கத்துல இருப்ப. அது என்னமோ உமா, எப்பவும் அரவணைப்பிலே இருக்கணும் போல தோணுது. ஏன் தோணாது? ஒரு பைசா கூட செலவில்லையே. கோவிச்சுட்டீங்களா? என்ன செய்யறது, என் புத்திய மாத்த முடியல, சொல்லிட்டேன். என்னமோ போங்க. இனிமே அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நமக்கு கல்யாண நாள். சிரிங்க, சிரிங்கண்ணா.